அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சியுடன் இன்று நடைபெறும் ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் அறிவின் ஒளியை பரப்பும் வாழ்க்கையின் வழிகாட்டியான ஆசிரியர்களை கௌரவிக்கும் ஒரு புனிதமான நாளில் ஒன்றாக சேர்ந்துள்ளோம். முதலாவதாக இன்றைய சிறப்பு பட்டிமன்றத்தின் தலைப்பானது மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியர்களே, பெற்றோர்களே. இப்பட்டிமன்றத்தின் நடுவர் திரு சையத் முகமது ஷரீப் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். பூ பொக்கையானது வழங்கப்படும். கல்லை சிலையாக்குவது சிற்பி, கற்பனையை ஓவியமாக்குபவர் ஓவியர், ஒரு மாணவனை வெற்றியாளராக்குபவர் ஆசிரியர். இதே போலத்தான் அறியாமை என்னும் இருளை அகற்றும் அறிவு சூரியனாய் பெற்றோர்கள் நம்முன் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே இன்று ஆசிரியர் தினத்தை கொண்டாட இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய ஆசிரியர் தின விழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்று ஆசிரியர் தினம் என்று ஒன்றை ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்குரிய முக்கிய காரணம், ஜனாதிபதியாக பதவி வகித்து மறைந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளைத்தான் ஆசிரியர் தினமாக அரசு கொண்டாடுவதற்குண்டான உத்தரவை நல்கியிருக்கிறது. அதோடு அதற்குரிய ஆசிரியர்களை கௌரவிக்கும் முகமாக நல்லாசிரியர் விருது என்று ஒன்றை மத்திய அரசும் மாநில அரசுகளும் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு இதே பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் ராஜ்குமார் என்பவருக்கும் நல்லாசிரியர் விருது கிடைத்திருக்கிறது. அதை பெறுவதற்காக அவர் இன்று சென்னை சென்றிருக்கிறார். அவருடைய அந்த பள்ளியில் நாம் இன்று ஆசிரியர் தினத்தோடு சேர்ந்து இந்த பட்டிமன்றத்தை நடத்துவதில் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ராதாகிருஷ்ணன் என்பவர் இப்பொழுது நம்மளிடையே இருக்கக்கூடிய அந்த குமிழ்முனை பதிப்பக புத்தக வெளியீட்டு விழா அடுத்த நிகழ்வாக நடக்க இருக்கிறது. அதற்கு தலைமை தாங்குகிறவர் பேரும் ராதாகிருஷ்ணன் தான். ஆல் இண்டியா ரேடியோவில் பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றவர். ஜனாதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ராதாகிருஷ்ணன் என்பவர் சர்வப்பள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தவர். அவர் தன்னுடைய இளமை கால பள்ளி படிப்பையே அவருடைய தந்தையான தத்துவ மேதை வீராசாமியிடம்தான் தன்னுடைய அடிப்படை படிப்பை அவர் தொடங்கி அதன் பிறகு கல்லூரிக்கு சென்று தத்துவ பாடத்தை மெயின் பாடமாக எடுத்து படித்து தத்துவ மேதையாக மாறினார். கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்கிறார். ஆந்திர பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்திருக்கிறார். அவர் 1888 செப்டம்பர் 5 பிறந்ததனால் இப்பொழுது செப்டம்பர் 5 நாம் ஆசிரியர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் மேலை நாடுகளுக்கு போய் சென்று படித்தது உண்டா என்று அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது கேள்வி கேட்கும் பொழுது, நிருபர்கள் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நான் மேலை நாடுகளுக்கு சென்று படிக்கவில்லை, ஆனாலும் கூட மேலை நாடுகளுக்கு சென்று அவர்களுக்கு படிப்பித்து கொடுப்பேன் என்று தன்னுடைய நம்பிக்கையை மிகவும் உஷாராக அவர் அதை எடுத்து சொன்னார். அவருடைய திறமை மேலை நாடுகளில் போய் பாடம் கற்பித்து கொடுப்பதற்கு உண்டான தகுதியை அவர் வளர்த்து கொண்டார். மேலை நாடுகளில் போய் படித்தால்தான் அறிவு வளரும் என்பதல்ல, நம் நாட்டிலேயே படித்து மேலை நாடுகளுக்காரர்களுக்கு கூட நாம் தன்னுடைய திறமையை எடுத்து காட்டி அவர்களுக்கு பாடத்தை கற்பித்துக் கொடுக்கலாம் என்ற அந்த ஒரு முழு நம்பிக்கையோடு அவர் வாழ்ந்தார். அவர் 1952 முதல் 62 வரை உபஜனாதிபதியாக பதவியேற்றார். அந்த 10 ஆண்டு கால உபஜனாதிபதியாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்திடம் துணை ஜனாதிபதியாக பதவியேற்றதனுடைய அந்த அனுபவம் அவர் மீண்டும் 62 மே 12 ஜனாதிபதியாக பதவியேற்று தன்னுடைய பதவி காலத்தை முழுமையாக நிறைவேற்றினார். 1975 ஏப்ரல் 16 அவர் காலமானார். அதன் பிறகு அவருடைய அந்த நினைவு பிறந்த நாளைத்தான் இப்பொழுது நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவரை பாராட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு நடைமுறையையும் அவரை போல் நாம் எல்லா விதத்திலும் உயர்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காகவும் தான் அந்த ஆசிரியர் தினம் என்ற அந்த நிகழ்வை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசாங்கமும் அதை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிறது. எத்தனையோ தினங்களுக்கு விடுமுறை விடுகிறார்கள் அரசாங்கம்.
ஆசிரியர் தினத்திற்கும் ஒரு நாள் விடுமுறை என்று விட்டிருந்தால் அவர்களும் இந்த மாதிரி நிகழ்வுகளை நடத்துவதற்கு வசதியாக இருக்கும். அதை அரசு கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். இன்று சில பேர் ஆசிரியர் தினம் என்பதால் தான் பள்ளி விடுமுறை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மீலாடி நபி என்ற அந்த இஸ்லாமிய சமூகத்தாரனுடைய அந்த ஒரு நிகழ்வு, ப்ராஃபட் முகமதுனுடைய பிறந்த நாளைக்காக வேண்டி அரசாங்கம் விடுக்கப்பட்ட அந்த விடுமுறையைத்தான் இன்று ஆசிரியர் தினமாகவும் வந்ததனால் அதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதே ராதாகிருஷ்ணன் அவர்கள் விவேகானந்தர் ஆன்மீக சொற்பொழிவுகளுக்காக வேண்டி வெளிநாடுகள்லாம் சென்றிருக்கும் பொழுது அவருடைய சொற்பொழிவுகளை அதிகமாக கேட்டு, ஆன்மீக சொற்பொழிவுகளை அதிகமாக கேட்டதின் காரணமாக ஆன்மீகத்திலும் தன்னை மிகவும் லயித்து ஏற்படுத்தி கொண்டார் அவனுடைய தன்னை வாழ்க்கையை அவர். எனவே அது முன்னுரையாக இதை நான் எடுத்துச் சொல்வதற்கு காரணம், நான் ஆசிரியர் தினத்திற்கு முக்கிய காரணம் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் ஆசிரியர் தினத்தை கொண்டாடுவதற்கு உண்டான முக்கிய காரணமாக இருந்தார் என்பதை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இதை நான் இங்கு சொல்கிறேன். இந்த ஆசிரியர் தினத்து அன்று குமிழ்முனை பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகம் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது. குமிழ்முனை பதிப்பகம் என்பது விஓசி கல்லூரிக்கு முன்னால் இருசக்கர வாகனத்தில் அதிகமான புத்தகங்களை அவர் தன்னுடைய சொந்த செலவில் வாங்கி வைத்து எல்லா மக்களுக்கும் வாசிக்கக்கூடிய அந்த பழக்கம் வர வேண்டும் என்பதற்காக அந்த புத்தகங்களை வாங்கி வைத்து எல்லோருக்கும் வாசிப்பதற்கு கொடுக்கிறார். வாசிங்க வாங்குங்க அப்படிங்கிற அந்த தலைப்பில் தான் எல்லா விஷயங்களையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். முதலில் அவரிடம் போய் எல்லாரும் புஸ்தகம் வாங்கினா தான் வாசிக்க முடியும். குமிழ்முனை பதிவத்தில் அப்படி இல்லை, நம்ம போய் வாசிச்சுட்டு அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னா வாங்கிக்கலாம், படிச்சுட்டு திருப்பி கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், அவற்றை நிறையா புஸ்தகங்கள் வாங்கி யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அதனால் அந்த குமிழ்முனை பதிப்பகம் தன்னுடைய புத்தக வாசிப்பை எல்லோருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், தன்னுடைய குமிழ்முனை பதிப்பகம் எல்லா இடத்திலும் பிரபலியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் இன்று இந்த பட்டிமன்றத்தை நடத்துகிறது. பட்டிமன்றத்திற்கு தலைப்பு மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியர்களா பெற்றோர்களா என்ற அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மாணவர்களை ஊக்குவிப்பது யார், ஆசிரியர்களா பெற்றோர்களா என்று இல்லை. ஆசிரியர்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் யார், ஆசிரியர்களா பெற்றோர்களா என்று இல்லை. மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியர்களா பெற்றோர்களா என்றுதான் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் ஆசிரியர்களே என்று பேசுவதற்காக ஒரு 3 ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு லாவண்யா கல்லூரி மாணவி, இந்த இருவரும் ஆசிரியர்கள். கோமதி அவர்கள் திருச்செந்தூர், இவங்க அந்த பொம்மலாட்ட கலைஞர், கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், இந்த கரகாட்ட கலை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சக்திவேலுக்கு மிகவும் வேண்டிய நபர். எனவே அவர்களும் இந்த பட்டிமன்றத்தில் ஆசிரியர்கள் தான் மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். அடுத்து வள்ளிநாயகி அவர்கள் முத்தையாபுரம் பக்கத்தில் உள்ள பொட்டல்காடு என்ற அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிகிறார். அவருடைய கணவர் என்னோடு கருவூலத்துறையில் பணிபுரிந்தவர். அவர் என்னுடைய மிகவும் நெருங்கிய நண்பரும் கூட. இவர் நமக்கு இந்த குமிழ்முனை பதிப்பகம் போல புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் என்று எழுத்தாளர் மாரிமுத்து என்பவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இந்த வள்ளிநாயகியினுடைய ஸ்டூடெண்ட். மாரிமுத்து என்னுடைய மாணவர் என்று அவர்கள் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வதும், மாரிமுத்து என்பவர் வள்ளிநாயகி என்னுடைய ஆசிரியை என்று பெருமைப்பட்டுக் கொள்வதும் மிகவும் சால சிறந்ததாக இருந்து கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. அவர்களும் இன்று அந்த ஆசிரியர்களே என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். அடுத்து லட்சுமி லாவண்யா கல்லூரி மாணவி, ஏற்கனவே புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தில் வந்து தன்னுடைய உரையை ஆற்றி அவருடைய திறமையை காட்டியிருக்கிறார். எல்லாரும் ஹின்ஸ் வச்சு தான், குறிப்பு வச்சு தான் பேசுவாங்க. லாவண்யா பேசும்போது கையில் குறிப்பு ஒன்றுமே இருக்காது, எல்லாமே அப்படியே ஸ்கேன் பண்ணி வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அது அப்படியே கிளியராக அது வாட்டில் வந்துக்கிட்டே இருக்கு. நமக்கெல்லாம் ஞாபகம் சக்தி ஒரு ஞானியார்னு ஒருத்தர் பேசினார் அன்னைக்கு. அவர் சொல்கிறார், அவர் நல்லா பேசினார், அவர் நிறையா பேசுவார்.
அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறாரு, திடீர்னு பிளாக் ஆயிடுது பிரெயின் அப்படிம்பார். அது சில நேரங்களில் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் படிக்க ஏதாவது குறிப்பை பார்க்க வேண்டியது. லாவண்யாவை பொறுத்த அளவில் குறிப்பு இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களையும் தன்னுடைய மனதில் கொண்டு அதை வெளிப்படுத்துவதற்கு தயாராக வந்திருக்கிறார். அவரும் நல்லபடியாக பேச வேண்டும், நல்லா வளர வேண்டும் என்று வாழ்த்தி அவரையும் பேசுவதற்காக வந்திருக்கிறார். அடுத்து பெற்றோர்களே என்ற தலைப்பில் பேசுவதற்காக மரியாதைக்குரிய முனைவர் KRP மணிமொழியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவருடைய மணிமொழி செல்வன் இவர்கள் பேர். இவர் அப்பா பேர் KRP மணிமொழியன், ஒரு அரசியல் பேச்சாளர். அவருடைய பேச்சை கேட்பதற்கு அதிகமான கூட்டங்கள் கூடிய காலங்கள்லாம் உண்டு. நானே அவருடைய அப்பா பேச்சை கேட்டிருக்கிறேன். அவர் ஒரு அரசியல் பேச்சாளர், இவர் ஒரு அறிவு சார்ந்த பேச்சாளர். இவர் பெற்றோர்கள் தான் மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள் என்று பேச வந்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள் பெற்றோர்களாகவும் இருப்பார்கள், ஆசிரியர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் பெற்றோர்கள் ஆசிரியர்களாக இருப்பார்கள், ஆனால் இருக்க முடியாது. பெற்றோர்களாக மட்டும் இருப்பார்கள், ஆசிரியர்களாக இருப்பதற்குண்டான சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் ஆசிரியர்கள் பெற்றோர்களாகவும் இருப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருப்பதால் ஆசிரியர்கள் பெற்றோர்களாகவும் இருக்கிறார்கள், ஆசிரியர்களாகவும் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று பார்த்து தான் கடைசியாக நாம் தீர்ப்பு சொல்ல வேண்டும். இந்த மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது பெற்றோர்கள் தான் என்ற அணியில் திருமதி புனிதா சோமு அவர்கள் மேலாண்மை குழு தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய பையன் மித்ரன் இந்த முன் வரிசையில் உட்கார்ந்துருக்கிறானே, இந்த மாறுவேட போட்டியில் அதிகமான பரிசுகள் வாங்கியவன். மாறுவேடு போட்டியில் அவன் மிகவும் பிரபல்யமாகவும் ஆகிவிட்டான். சில பேரை கேட்டால் இந்த அம்மா யாருன்னு கேட்டால் மித்ரனுடைய தாயார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பையன் மூலமாக இருக்கிறார்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற அந்த அடிப்படையில் மித்ரனுடைய தாயார் மித்ரனால் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் பெற்றோர்களே என்று பேச இருக்கிறார்கள். அடுத்து ரமேஷ் அறிவழகன், இவர் ஒரு எழுத்தாளர், BSc அக்ரி முடித்தவர், வேளாண்மை கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று இந்த குமிழ்முனை பதிப்பகத்தில் தன்னுடைய எழுத்துக்களை புத்தகமாக வெளியிடுவதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் பார்த்து அவருக்கு குமிழ்முனை பதிப்பகத்தினுடைய சைமன் அவர்கள் மிகவும் உதவி செய்து இவர் பரதூர் கிராமம், கரைவெட்டி பரதூர் கிராமம் என்ற கிராமத்தில் பிறந்தவர். அதனுடைய தாக்கத்தால் கிராமத்தின் எழுதுகோல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறார். அதையும் குமிழ்முனை பதிப்பகம்தான் பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறது. அவரும் பெற்றோர்களே என்ற அணியில் பேசுவதற்காக இருக்கிறார். எனவே 3 நபர்கள் ஆசிரியர்கள் தான் என்றும் பெற்றோர்கள் தான் என்றும் பேச இருக்கிறார்கள்.